உங்க ப்ராடக்ட்ஸை இன்ட்ரெஸ்டிங்கான வழியில காமிக்க ஒரு நல்ல எஃபெக்ட்டை தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ஃபிங் எஃபெக்ட். ஸோ சாம்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற இந்த மார்ஃப் எஃபெக்ட்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் சில விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், ரொம்பவே ஈஸியாக, அதாவது ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப்பில் உங்களால் இந்த எஃபெக்ட் அச்சீவ் பண்ண முடியும். கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், முதல்ல உங்களுடைய வீடியோ வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைக் ட்ரைபாட் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபூட்டேஜ், அந்த பேக்ரவுண்டோ இல்லை அப்படின்னா உங்களுடைய கேமராவோட லைட்டிங்கோ, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே மாறாமல் எல்லாமே ஸ்டேபிளாக எல்லாமே ஈவனாக இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததா நீங்க வந்துட்டு ஒரே கிளிப்பா, அதாவது ஒரே ஷாட்டை நீங்க வீடியோவை எடுக்க முடியுதா அதையும் நீங்க வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு மூமெண்ட்டோ இல்லைனா கேமரால ஷேக்கோ இல்லைனா லைட் வந்து டிஃபர் ஆகுறதோ, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நீங்க தவிர்க்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுட்டு ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்டால வந்து பார்த்தது தான். அதை பார்த்துட்டு தான் நம்ம இது வந்துட்டு ஓகே நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். ஸோ அந்த கிரியேட்டருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். முடிஞ்சதுன்னா அந்த கிரியேட்டரோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அந்த வீடியோ அப்படியே தூக்கி சீக்வன்ஸ்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரே ஒரு வீடியோ தான். முதல்ல இந்த ஆடியோவை நம்ம கட் பண்ணிடலாம். ஆடியோ டெலீட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் அந்த ப்ராடக்ட் அதே இடத்துல வச்சு நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பிளேஸ்மெண்ட்டுக்குமே நான் ஒரு சின்ன மார்க்லாம் பண்ணி அது கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதிலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். அண்ட் இதை டெலீட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்ததாக இந்த ப்ராடக்ட், இதையும் கொஞ்சோன்னு எடுத்துக்கலாம். மேபி இங்கேருந்து எடுத்துகிட்டு ஓகே இது போதும். அண்ட் ஃபைனலாக இந்த ப்ராடக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைமை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லைக் எஃபெக்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்காக. அதனால தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா டக்குன்னு மாறுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மார்ஃப் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு மார்ஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதை அப்படியே நீங்கள் தூக்கி ஒரு இதில் நீங்கள் போட்டுருங்க. அண்ட் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனலைஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, பாருங்கள் நம்மளுடைய எஃபெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணி ஒரு தடவை ரெண்டர் பண்ணிக்கிறேன். லைக் ப்ரிவ்யூ ரெண்டர் மாதிரி. ஓகேங்க, பாருங்கள் நம்மளுடைய எஃபெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இந்த எஃபெக்டோட டைமிங்கை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ என்டரை ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துல ஓகே அனலைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெண்டர் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இதை வந்துட்டு காப்பி பண்ணி அதை இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ரெண்டுத்துக்கு நடுவுலையும் என்னோடய இண்டிகேட்டரை ப்ளேஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மறுபடியும் அதே ஸ்பீட் நமக்கு கிடச்சிச்சு. அதனால தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல மட்டும் எனக்கு லூப் ஆகிற மாதிரி வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே முன்னாடி இருக்கிற அந்த வீடியோ அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதை வந்து கொஞ்சம் கூட நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது அனலைஸ் முடிஞ்சிடட்டும். ஓகே, இப்போ என்டர் தட்டிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே ஈஸியாகவே நம்ம அந்த எஃபெக்ட் எடுத்துகிட்டு ஓகே இந்த லூப் வந்து நான் எனேபிள் பண்ணிடுறேன். இப்போ தடவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்க, சூப்பராக அண்ட் சிம்பிளாக இந்த வேலையை முடிச்சாச்சு. ஒருவேளை நான் இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நோட் பண்ணி இருந்திருக்கலாம். நான் டக்குன்னு சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கேன். அது எப்படி நான் பண்ணுறேன், எப்படி என்னோடய ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அண்ட் உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவையும் நீங்கள் ஸ்பீடாக மாற்றணும், அதுக்கான டெக்னிக் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.